வெல்கம் டு சரண் திருவிழாஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் தட்டுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தேங்காய் நல்லா திருவி வச்சுக்கோங்க. ஒரு முழு தேங்காய், ஒரு அரை முடி தேங்காய், நம்ம மொத்தம் வந்து 1.5 தேங்காய் அளவுக்கு திருவி வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு, கடலை பருப்பு. ஸோ இதை நம்ம தாளிக்க போகிறோம். இந்த தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம், நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க, கடலை பருப்பு போட்டுக்கோங்க, முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பும் கடலை பருப்பும் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வந்து அந்த கருவேப்பிலைலாம் நல்லா பொரிஞ்சிடணும். ஸோ ஓரளவு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து திருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தேங்காவை ஆட் பண்ணி நல்லா கிண்டணும். இப்போ தேங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு. நல்லா தேங்காய் வந்து கரைஞ்சிடாமல் நல்லா கிண்டி விடுங்க. ஓரளவு தேங்காய் வந்து அந்த வாசம் வர அளவுக்கு வதக்குனா போதும், ரொம்ப வதக்கிறாதீங்க, அப்புறம் ப்ரௌன் கலரில் ஆயிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடலாம். தேங்காய் சாதத்துக்கு நம்ம சாதம் வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கணும். எப்போயுமே எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் நம்ம வந்து சாதம் வந்து உதிரியாக தான் வடிப்போம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அந்த மிக்ஸை வந்து இந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா கிண்டி விடணும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.